இன்றைக்கி ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகத்துக்கு பெரிய பெரிய கோவில்களில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு சின்னஞ்சிறு கிராமம், அதில் ரயில்வே லைன் ஓரமாக காற்றாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தன் தலைமீது வாங்கி கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிற ஒரு கோவில் ஒன்று சிதம்பரத்துக்கு பக்கத்திலேயே இருக்குது. அந்த கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி அந்த சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணாங்க. அவ்வளவு சிறப்பாக இருந்தது. அதாவது பிரம்மாண்டமாக பண்ணுறதுங்கிறது ஒன்று, உள்ளன்போடு பண்ணுறதுங்கிறது ஒன்று. கண்ணப்ப நாயனார் மாதிரி தான் இவர்கள்லாம். சிவபெருமானுக்கு பிடிச்சதே எளிமைதான். தன்னுடைய அடியார்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். ஆனால் அதே மாதிரி தான் உண்மையான சிவபக்தர்கள் எல்லாருமே ரொம்பவே எளிமையாக இருப்பாங்க. தன்னை ஒரு பெரிய இடத்த காட்டிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் நிச்சயமாக இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த சிவாலயத்தில் இன்றைக்கி அன்னாபிஷேகம்ங்கிறது காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிதம்பரத்துக்கு பக்கத்தில் கோவிலாம்பூண்டி, அதாவது எங்கள் ஊர் தாங்க. எங்கள் ஊரில் ரயில்வே லைன் பக்கத்துலேயே இந்த சிவாலயம் இருக்குது. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பிரதோஷத்துக்கு இந்த கிராம மக்கள்லாம் பூஜை பண்ணுறாங்க. அதேமாரி ஐப்பசி அன்னாபிஷேகம், சிவராத்திரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிவனுக்கு உகந்த விசேஷ நாட்களிலும் இங்கே பூஜை செய்யப்படுது. உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சா அவசியம் இந்த சிவனை வந்து வணங்கி அவனின் அருளை பெறுங்கள்.